நமக்குள்ள இவ்ளோ ஒற்றுமை இருக்கும்போது நாம எதுக்குங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம்? ஏன் இந்த வீட்ல சந்தோஷமே இல்ல? நீயே சொல்லு, ஏன் அப்படி இருக்கு? அதுக்கு யார் காரணம்? கண்டிப்பா நீங்களும் நானும் காரணம் இல்லைங்க. யாரோ ஒருத்தவங்களுக்காக நாம எதுக்குங்க சண்டை போடணும்? எனக்கு பிடிக்கலனாலும் உங்களுக்காக தான் வித்யாவை இந்த வீட்ல தங்க வச்சிருக்கேன். உங்களுக்காக நிறைய விஷயத்துல நான் விட்டு கொடுத்து தான் போறேன். ஆனா நீங்க அப்போ நான் விட்டு கொடுத்து போறதில்லன்னு சொல்றியா? நிறைய விஷயத்த நீங்க மாத்திக்கவே மாட்டேங்கிறீங்க. எதை சொல்ற? வித்யா மேல நீங்க பாசமா இருக்கீங்க. அவளுக்கு நீங்க நிறைய செய்யணும்னு நினைக்கிறீங்க. அத நான் தடுக்கல. ஆனா உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. வித்யா மாதிரி உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? என் பொண்ணுக்கு என்ன? அவளை விட நீங்க வித்யாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத அவ எப்படி ஏத்துக்குவா? அதனால நம்ம பசங்களை விட நமக்கு வேற யாரும் பெருசு இல்லைங்க. வித்யாவுக்கு பணம் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்து அவளை ஊருக்கு அனுப்பி வைங்க. வேற என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் நாம இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறது நம்ம பசங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. வேதா, நீ அன்பா பேசினாலும் கோவமா பேசினாலும் நீ உன் பிடியில இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நான் ஏன் இறங்கி வரணும்? நான் தான் உங்ககிட்ட அவளுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றேனே. என்ன வித்யாவுக்கு நீ பிச்சை போடுறியா? அவளுக்கு நான் கொடுக்கிற பணமோ சொத்தோ பெருசே இல்லை. நம்மால அவ இழந்த பாசத்தை நாம அவளுக்கு திருப்பி கொடுக்கணும். அதுதான் பெருசு. நீ அதை கொடுக்க கூடாதுன்னு சொல்ற. அப்போ உங்க ஃபேமிலியை விட அந்த வித்யா தான் முக்கியம். என் ஃபேமிலி அளவுக்கு வித்யாவும் எனக்கு முக்கியம்னு சொல்றேன். நீங்க திருந்த மாட்டீங்கல்ல? திருந்துற அளவுக்கு என்கிட்ட எந்த தப்பும் இல்லை. 15 வருஷமா ஏன் இப்படி பேசி பேசியே எங்க எல்லாரோட நிம்மதியும் கெடுக்குறீங்க? நானா நிம்மதியை கெடுக்கிறேன்? நீதான் உன் பிடிவாதத்தை விட்டு கொடுக்காம திமிரோட இருக்க. அதுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். என் வைராகியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு திமிரா தெரிஞ்சா அதுக்கு நான் பொறுப்பில்ல. அதை நான் என்னைக்குமே குறைச்சுக்கவும் மாட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி இருப்ப நானும் பாக்குறேன். நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். என்னை யாராலையும் மாத்த முடியாது. அப்படியே போ போன்னு சொல்றல. டேய் கூட்டி போங்கடா. வாங்க. என்னாச்சு வேதா? நீங்க என் பேச்ச கேட்காததுக்கு கண்டிப்பா ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. வேதா 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 சொல்றத கேளுமா. அவர் திருந்தவே மாட்டாருக்கா. கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறாரு. அவர் திருந்தாத வரைக்கும் இந்த குடும்பத்துல நிம்மதியே இருக்காது. வேதா நீங்க மாறவே மாட்டீங்களாப்பா? டேய் நான் சரியா தாண்டா இருக்கேன். உன் அம்மா தான் மாறவே மாட்டேங்கிறான். முடிஞ்ச அவளை மாத்த ட்ரை பண்றா. போடா. என்ன ஸ்னேகா அது? என்ன பண்ணி வச்சிருக்க? காலேஜ்ல கோல்டு மெடல் வாங்கினவ தானே நீ? அந்த ஸ்மார்ட்னஸ் கொஞ்சம் கூட உன்கிட்ட இல்லையே. ஐயோ, அத்தைக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சே. என்னாச்சுமா? போன வாரமே மினிஸ்டர் டேபிளுக்கு போய் சைன் ஆகி வந்திருக்க வேண்டிய ஃபைல் இது இன்னும் வீட்லயே இருக்கு. இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட தானே கொடுத்திருந்தேன். ஆமா அத்தை,
இல்லம்மா வீட்ல அப்பா தான். காரணம் சொல்லாத. நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அது எதுவுமே நம்ம ப்ரொஃபஷனை பாதிக்க கூடாது. அத்தை, மருமக, அம்மா, பையங்கிற ரிலேஷன்ஷிப் வேற, ப்ரொஃபஷன் வேற. இனி இப்படி நடக்காதுமா. இன்னைக்கே ஃபைலை ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் நியூஸ் சேனல்ல இருந்து நேத்து ஆரம்பிச்ச யூடியூப் சேனல் வரைக்கும் எல்லாரையும் இன்வைட் பண்ணிடுங்க. 7 மணிக்கு பிரஸ் மீட் நடக்கணும். மொத்த சேனல்லையும் இதுதான் பிரேக்கிங் நியூஸா ஓடிட்டு இருக்கணும். அப்பா, அம்மா, எதுக்குப்பா இந்த பிரஸ் மீட்? இது நீயா கேக்குற மாதிரி தெரியலையே. உன் மூலமா வேற யாரோ கேக்குற மாதிரி இருக்கு. நான் தான் கேக்குறேன். பிரஸ் எதுக்கு வர சொல்லிருக்கீங்க? வரப்போறது பெரிய பிரேக்கிங் நியூஸ். அது முன்னாடியே சொன்னா சஸ்பென்ஸ் இருக்காது. வெயிட் பண்ணுங்க. வித்யா, மாமா, இங்க வாமா. இந்தாமா. என்ன மாமா இது? பிரஸ் மீட்டுக்கு நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும். நான் எதுக்கு? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? பிரஸ் மீட்டே ஒன்ன வச்சுதானே? அதுக்கு தான் இந்த ட்ரெஸ். அட வாங்கிக்கமா. எதுக்குன்னு சொல்லுங்க மாமா. இப்ப சொன்னா சஸ்பென்ஸ் உடைஞ்சிரும்மா. வெயிட் பண்ணு, எல்லாம் நல்ல விஷயம் தான். என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. சொல்லுங்க மாமா. அப்போ சஸ்பென்ஸ் வேணான்னு சொல்றேன். ஓகே, சொல்றேன். உனக்கு நான் சொத்து எழுதி கொடுக்கறேன்னு சொன்னேன்ல, அதை இப்படி 4 சுவத்துக்குள்ள வச்சு கொடுத்தா நல்லாவா இருக்கும்? தமிழ்நாட்டையே கூப்பிட்டு வச்சு கொடுத்தா தானே உனக்கு கெத்தா இருக்கும். அதை தான்மா பண்ண போறேன். அப்பா, அம்மாவுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இதை செய்யணுமா? வேண்டாம்ப்பா, ப்ளீஸ். ப்ளீஸ்ப்பா, சொல்றத கேளுங்க. யாரும் அவரை தடுக்க வேண்டாம். அவர் பண்றத பண்ணட்டும். அதான் உங்க அம்மாவை சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, கொடுத்துருவோம். என்னான்ட்டி நீங்க நேத்து அவ்ளோ கோவப்பட்டீங்க, இப்ப கூலா சொத்தை கொடுக்க சொல்றீங்க? இங்க இருக்கிறவ வித்யா இல்ல, வாணி. அவர் சொத்து கொடுத்தாலும் அத வாணி வாங்க மாட்டா. பிரஸ் மீட்ட கூட்டுறதும் நல்லதுதான். எல்லார் முன்னாடியும் வாணி வெளிப்படையா சொத்து வேண்டான்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவரும் அத பத்தி யோசிக்க மாட்டாரு. இல்லம்மா, இதனால ஏதாவது பிரச்சனை? எனக்கு வாணி மேல நம்பிக்கை இருக்கு. அவ எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. ரிங் ஆகுது. அம்மா, என்னாச்சு? இரு.
ஹலோ ஹலோ யாரு? வேதா, ஹலோ யாரு? வாணி இருக்காளா? நான் அவளோட தூரத்து சொந்தம். அவளுக்கு பெரியம்மா முறை வேணும். அவகிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? அவளோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்னாச்சு? கட் பண்ணிட்டா. உன் ஊர்க்காரங்களுக்கெல்லாம் எதுக்கு லேண்ட்லைன் நம்பரை கொடுக்கற? ஆ, நான் யார்கிட்டயும் கொடுக்கலையேம்மா. கொடுக்காமலா உன்னை கேட்டு கால் பண்றாங்க? இல்லம்மா, நான் ம். இனிமே யார்கிட்டயும் லேண்ட்லைன் நம்பரை கொடுக்காத. நம்ம யார்கிட்டயும் நம்பர் கொடுக்கலையே. பரவ யார் கால் பண்ணிருப்பா? அம்மா, வா, இப்ப ஃபோன் பண்ணு. அம்மா, அவ தனியா தான் இருக்க, கால் பண்ணு. ஹலோ, யாரு? வித்யாவா நடிக்கிற வாணி தானே பேசுறது? யார் நீங்க? என்ன உன்னால கண்டுபிடிக்க முடியாது வாணி. நீ யாரு? வேதா வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம். சந்திரமோகன் கொடுக்கிற சொத்தை நீ வாங்கிக்கணும். என் உயிரே போனாலும் நான் அந்த தப்ப பண்ண மாட்டேன். ஓஹோ, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? நீ சஞ்சய் கூட ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருந்தியே, ஞாபகம் இருக்கா? நீங்க 2 பேரும் ஜோடியா அங்க இருந்த போட்டோ என்கிட்ட இருக்கு. நான் சொன்னதை செய்யலைன்னா அந்த போட்டோவை வேதா நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். யோசிச்சு நீ நல்ல முடிவாயிடு. மேக்னாவும் அவங்க அம்மாவதே அங்க வந்திருந்தாங்க. ஒருவேளை அவங்க தான் மிரட்டுறாங்களோ? வாய்ஸை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையா? தெரியல சஞ்சய். குரல் புதுசா இருந்துச்சு. அப்போ என் போனுக்கு போட்டோ அனுப்புனதும் அவங்கள தான் இருக்கணும். இப்ப என்ன பண்றது? அத்தை சொத்தை வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்க சொத்தை வாங்கலனா போட்டோவை அத்தைக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அம்மாவுக்கு அந்த போட்டோ மட்டும் கிடைச்சதுன்னு வையேன், அதை வச்சு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கு வேற வழி இல்ல, நீ சொத்தை வாங்கிக்க. என்ன சொல்ற சஞ்சய்? அத்தை என்னைய எவ்வளவு நம்புறாங்கன்னு தெரியுமா? அந்த நம்பிக்கையை கொல்ல சொல்றியா? என்னால முடியாது. வித்யா, இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க. நம்ம போட்டோ அம்மாவுக்கு கிடைச்சதுன்னு வையேன், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால அப்பாவும் அப்செட் ஆவாரு. நீ சொத்தை வாங்குறதால அம்மா உன்னை வீட்டை விட்டெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அப்பாவை மீறி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. சொல்றத கேளு. சஞ்சய், என்ன போட்டோ? அம்மா ஏன் வித்யாவை வீட்டை விட்டு அனுப்பணும்? சொல்றா. எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் வேற ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சஞ்சய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? வித்யா பேர்ல சொத்து இருந்ததால அவளும் அதுல கையெழுத்து போட வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான்
நான் அவளை அங்க கூட்டிட்டு போனேன். இப்ப அதுவே எங்களுக்கு பிரச்சனை அடிச்சு விஜய். உனக்கு யார் மேல ஏதாவது டவுட் இருக்கா? அன்னைக்கு மேக்னாவும் தெலுங்கு ஆண்டி அங்க வந்திருந்தாங்க. ஆனா நான் போன் பேசிட்டு திரும்பும் போது அவங்க என் முன்னாடி தான் நின்னாங்க. அவங்க பண்ணிருக்க வாய்ப்பில்ல. என் மாமியாரை பத்தி உனக்கு முழுசா தெரியாது வித்யா. கிரிமினல் மைண்ட். மேபி அவங்க ஏதாவது பிளான் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. அவங்க 2 பேர்த்தோட போனை செக் பண்ண தெரிஞ்சிரும்ல? ஆமா, ஆனா போனை எப்படி எடுப்ப? நான் சொல்றத கேளு. ஓகேவா? சரி, ஓகே. வா போலாம். வா. ஸ்னேகா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா வரீங்க? உங்க அம்மா கூட சேர்ந்து நீ அந்த உண்மையை மறைச்சிட்டல்ல? என்னங்க சொல்றீங்க? நான் எந்த உண்மையும் உங்ககிட்ட மறைக்கலையே. நடிக்காத, எல்லாம் எனக்கு தெரியும். போய் உங்க அம்மாவே தங்கச்சி கூட்டிட்டு வா. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். போ. இதோ கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போ. இங்க இருக்கிற இந்த போன் விஷயம் ஸ்னேகாக்கு கூட தெரியக்கூடாது. சரிம்மா. அந்த பாக்ஸ் எடுமா. அந்த பாக்ஸ்குள்ள ஒளிச்சு வைங்க. அம்மா அங்க வை. அங்க வைய. சரி வேணாம், அங்க வை. புக்க போட்டுக்குள்ள வை. யாரோ கதவு தட்டுறாங்க பாரு. யாரு? நான் தான். கதவு தர. தள்ளடி. என்னாச்சு? எதுக்கு அழுகுற? போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான். அக்கா என்னாச்சுக்கா? நம்ம ஃபேக் சர்டிபிகேட் ரெடி பண்ண விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சுமா. என்னடி சொல்ற? ஆமாமா. நம்ம இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்த ரகசியத்தை அவரு கண்டுபிடிச்சிட்டாருமா. ஐயோ, இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு துரத்த போறாரு. அக்கா முதல்ல அழாத. உங்ககிட்ட சர்டிபிகேட் பத்தி அவர் ஏதாவது பேசினாரா? இல்லம்மா. ஆனா நாம அவர்கிட்ட ஒரு உண்மையை மறைக்கிறோம்னு சொன்னாரு. அப்ப அந்த உண்மை இதுதானே? நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு உளராத. என்னன்னு கேட்கலாம், வா. போ. வாமா, வா. எல்லாம் போச்சு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. போமா, எல்லாம் ஒன்னாலதான். வித்யா, வா. சீக்கிரம் வா. போன் இங்கதான் இருக்கு. மாப்பிள்ள, என்னாச்சு? வாங்க அத்தை, எல்லாம் உங்க பிளான் தானா? இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன விஷயம் மாமா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஓ, என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அங்க தெரிய பாரு. சொல்ல போறீங்களா இல்ல அம்மா கால் பண்ணவா? ஐயோ, அதெல்லாம் வேணாங்க, நானே சொல்லிடுறேன். அதாவது அந்த காலேஜ் ஸ்னேகா, மாப்பிள்ள, நாங்க எந்த உண்மையும் மறைக்கல. நீங்க வேதா கிட்ட போன் பண்ணி சொன்னாலும் பிரச்சனை இல்ல. நான் வேதா கிட்ட பேசிக்கிறேன். வா ஸ்னேகா. அம்மா.
வித்யா அவங்க வந்துட்டு இருக்காங்களா? வா 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 போலாம். ஆ, வா. சீக்கிரம் சீக்கிரம். இங்க வா. என்னம்மா அம்மா அவரு அத்தைக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்றாரு. நீ பாட்டுக்கு என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்ட. அம்மா அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. முட்டாள் மாதிரி பேசாதடி. மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒரு டவுட் வந்திருக்கு. ஆனா நம்ம எதை மறைக்கிறோன்னு அவருக்கு இன்னும் சரியா தெரியல. அதனாலதான் கடைசி வரை அவர் அதை பத்தி எதுவுமே பேசல. அவர் நம்ம கிட்ட போட்டு வாங்க ட்ரை பண்றாருடி. அத புரிஞ்சுக்காம நீ ஏன் உளறிக்கிட்டு இருக்க? அப்படியா சொல்ற? அக்கா நீ உளர்னதை வச்சு அவருக்கு இப்ப அந்த டவுட் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஐயோ இனிமேதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ ஒரே ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ ஐயோ தாங்க முடியல. என்னடா எதுவும் கிடைச்சதா? 2 பேரோட போனையும் செக் பண்ணிட்டேன். போட்டோ எதுவும் இல்ல. வேற போன் இருக்கான்னு பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. ஆமா, அண்ணி ஏதாவது உங்ககிட்ட வளர்னாங்களா? இல்ல, எனக்கு தெரியாம வேற ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. கண்டிப்பா உங்க போட்டோ மேட்டர் கிடையாது. என்னன்னு தான் தெரியல. இப்ப நான் என்ன பண்றது? இப்ப அந்த சொத்தை வாங்கிட்டு தான் ஆகணும். இதை தவிர நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஆமா வித்யா, சஞ்சய் சொல்றது சரிதானே. அந்த போட்டோ லீக் ஆனா பெரிய பிரச்சனை ஆயிடும். சொத்து வாங்கினா அத்தை என்னை வெறுத்துருவாங்க. அவங்க நம்பிக்கை நான் இழந்துருவேன். வித்யா, உனக்கு அப்பாவோட சப்போர்ட் இருக்கு. அவரை மீறி அம்மா உன்னை எதுவுமே செய்ய மாட்டாங்க. ப்ளீஸ் வித்யா, இதுல நம்ம 2 பேரோட லைஃபும் இருக்கு.